உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் மற்றும் மருந்தியல் நிபுணர் டேவிட் கேம்பல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1889 மே 6 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய ஈஸ்ட் ஏர்ஷயரில் இருக்கிற பேட்னாவில் ஸ்டூவர்ட் கேம்பலுக்கும் ஆக்னஸ் ஸ்மித் கேம்பலுக்கும் மகனாக பிறக்கிறார் சர் டேவிட் கேம்பல். இவருடைய அப்பா ஒரு டீச்சராக, அதாவது பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா ஒரு சீம்ஸ்ட்ரஸ்ஸாக, அதாவது தையல் தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு சாதாரணமான நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. டேவிட் கேம்பல் பிறந்த அதே 1889ஆம் ஆண்டு டேவிட் கேம்பலோடைய அப்பாவான ஸ்டூவர்ட் கேம்பல் இறந்து போயிடுறாங்க. இது டேவிட் கேம்பலோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. இந்த இழப்பில் இருந்து மீண்டு வர்றதுக்கே டேவிட் கேம்பலோடைய குடும்பம் மிகவும் சிரமப்பட்டு வந்தாங்க. பிறகு டேவிட் கேம்பலை இவருடைய அம்மா தான் சிங்கிள் மதராக இருந்து வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே சமயம் நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து வந்த டேவிட் கேம்பலோடைய குடும்பம் படிப்படியாக வறுமை நிலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த வறுமை நிலையிலும் கூட டேவிட் கேம்பலை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு டேவிட் கேம்பலோடைய அம்மா விருப்பப்பட்டு வந்தாங்க. இதன் காரணமாக 1894ஆம் ஆண்டு டேவிட் கேம்பலுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அம்மா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த பேட்னாலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து டேவிட் கேம்பல் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குடும்ப வறுமையை நல்லா புரிஞ்சுக்கிட்ட டேவிட் கேம்பல் ரொம்ப சிறப்பாகவே இவருடைய பள்ளி பாடங்களை படித்து வந்தாங்க. பிறகு 1899ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் டேவிட் கேம்பல் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிக்கிறாங்க. ஆரம்ப கல்வியை முடிக்கும்போது ஸ்காட்லாண்டோடைய சவுத் ஏர்ஷயரில் இருக்கக்கூடிய ஏர் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஏர் அகாடமி அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூல், அந்த ஒரு ஏர் அகாடமி தரப்பில் இருந்து டேவிட் கேம்பல் ஸ்காலர்ஷிப்பை பெற்றிருந்தாங்க. ஏன்னா இவர் ரொம்ப நல்லா படிச்சிருந்தனால ஏர் அகாடமி தரப்பில் இருந்து டேவிட் கேம்பலுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா டேவிட் கேம்பலை இவருடைய அம்மா இந்த 1899ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டோடைய ஈஸ்ட் ஏர்ஷயரில் இருக்கிற பேட்னால இருந்து அதே ஸ்காட்லாண்டோடைய சவுத் ஏர்ஷயரில் இருக்கிற ஏருக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த ஏரில் இருக்கிற ஏர் அகாடமி அப்படின்ற செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. இதே சமயம் டேவிட் கேம்பலோடைய அம்மா அந்த ஏர்லேயே ஒரு சீம்ஸ்ட்ரஸாக, ஒரு தையல் அந்த துணிகளை தைக்கக்கூடிய ஒரு தையல் பெண்மணியாக பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஏர் அகாடமியில் டேவிட் கேம்பல் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை டேவிட் கேம்பல் கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு சயின்ஸ்லையும் மேத்தமெட்டிக்ஸ்லையும், அதாவது அறிவியல்லையும் கணிதவியல்லையும் அதிகமான ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதில் குறிப்பாக அறிவியல் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், இயற்பியலில் டேவிட் கேம்பல் கூடுதல் கவனம் செலுத்தி வந்தாங்க. இதுக்கப்புறமா 1906ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் டேவிட் கேம்பல் இவருடைய உயர்கல்வியை அந்த ஏர் அகாடமியிலிருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஏர் அகாடமியிலேயே டேவிட் கேம்பல் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து டேவிட் கேம்பல் 1906ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பித்து 1907ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் டேவிட் கேம்பல் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி, பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ பர்சரி காம்படிஷன், அதில் இவர் ஸ்காலர்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக 11th பிளேஸை இவர் பிடிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக இவருடைய அம்மாவை அழைச்சிட்டு இவர் ஸ்காட்லாண்டோடைய சவுத் ஏர்ஷயரில் இருக்கிற ஏரில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே இவருடைய அம்மா இவரை 1907ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து டேவிட் கேம்பல் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், எம்ஏவும் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதில் எம்ஏ அப்படின்றது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரி தான். அதுதான் எம்ஏ அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த எம்ஏவானது ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லையும் இங்கிலாந்தில் இருக்கிற 2 யூனிவர்சிட்டிஸ்லையும் இந்த எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். அதில் எடுத்துக்காட்டாக இப்போ ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும் இவர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அதே மாதிரி அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், இது போன்ற யூனிவர்சிட்டிஸ்லையும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாகவே வழங்கப்படும். இதே சமயம் இந்த இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தில் இருக்கிற
யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் இந்த 2 யூனிவர்சிட்டிஸ்லையும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ வேறு எங்கேயும் உலகத்தில் இந்த ஒரு டிகிரியானது அண்டர் கிராஜுவேட் ஆனர்ஸ் டிகிரியாக வழங்கப்படாது. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் படித்தனால பிஎஸ்சி எம்ஏ ரெண்டையுமே தொடர்ந்து சேர்ந்தாப்பில் இவர் வந்து படித்து வந்தாங்க. இந்த சமயம் டேவிட் கேம்பல் வந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ், அதாவது கணிதவியல் இயற்பியல் இந்த 2 பாடங்களை தான் மேஜர் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் படிப்படியாக டேவிட் கேம்பலுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1911ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் டேவிட் கேம்பல் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸையும் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் ரெண்டையுமே பிஎஸ்சி அண்டு எம்ஏ 2 டிகிரியையுமே 1911ஆம் ஆண்டு இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா டேவிட் கேம்பல் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய மெடிக்கல் ஸ்கூலான யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல், அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே 1911ஆம் ஆண்டு டேவிட் கேம்பல் ஜாயின் பண்ணுறாங்க. அதுவும் கிளாஸ்கோலே இருக்குது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி இவர் வந்து மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரிஸ் சர்ஜரி அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் டேவிட் கேம்பல் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. படிக்கும்போது இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன், அதுக்கப்புறமா இந்த இன்னும் கூடுதலாக இவர் வந்து இந்த கிளினிக்கல் மெடிசன் சர்ஜரி அறுவை சிகிச்சை, அதேமாதிரி கெமிஸ்ட்ரி வேதியியல், ஃபார்மகாலஜி மருந்தியல் இது போன்ற பாடங்களையும் கூட ரொம்ப சிறப்பாக இவர் வந்து படித்து வந்தாங்க. இதில் பர்டிகுலராக இவர் வந்து ஃபார்மகாலஜி மருந்தியல்லையும் மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இப்போ மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு தாவரத்தில் இருந்தோ அல்லது உயிரினத்தில் இருந்தோ எடுக்கப்படக்கூடிய சப்ஸ்டன்ஸ், அதனுடைய மருத்துவ குணங்கள், அதனுடைய மருத்துவ பண்புகள், அது எப்படி வந்து நோயை வந்து குணப்படுத்தும் அப்படின்ற அதனுடைய குணம். ஸோ இது குறித்தெல்லாம் படிக்கிறது மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது. அதே சமயம் ஒரு சில சப்ஸ்டன்ஸை வச்சு மருந்துகளை ஆராய்ச்சி பண்ணி தயாரிக்கிறது ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்றது. ஸோ இந்த 2 பாடத்தில் தான் டேவிட் கேம்பல் வந்து அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதுக்கிடையில் 1914ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலகப் போரானது தொடங்கிறது. இதுக்கிடையில் டேவிட் கேம்பல் வந்து தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ கல்வியை படித்து 1916ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் டேவிட் கேம்பல் வந்து இவருடைய MBCHB மெடிசனே பேக்லோரிஸ் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரியை டேவிட் கேம்பல் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக டேவிட் கேம்பல் வந்து இதே 1916ஆம் ஆண்டு உலகப் போரில் பங்கேற்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து முதல் உலகப் போரில் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் RAMC அப்படின்ற இராணுவ மருத்துவ படைப்பிரிவு, அதில் இவர் ஒரு ஆக்டிங் மேஜராக வந்து நியமிக்கப்பட்டு இவர் வந்து பிரான்ஸுக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக நார்தன் பிரான்ஸுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ இவர் வந்து போரில் ரொம்ப தைரியமாக இவர் வந்து போர் பண்ண தொடங்குறாங்க. அதாவது இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் பணிபுரிகிறாங்க ஒரு மருத்துவராக, குறிப்பாக ஒரு மேஜராக. இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த போரில் காயமடையக்கூடிய வீரர்கள், அந்த போர் வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அதிலிருந்து அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்குண்டான ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. ஸோ இவர் வந்து மருத்துவம் படிச்சிருந்தனால அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு ஆக்டிங் மேஜராக ஜாயின் பண்ணி போர்க்காலத்தில் இவர் பணிபுரிஞ்சாங்க. குறிப்பாக முன்காலத்தில் பணிபுரியக்கூடிய அந்த வீரர்கள், இராணுவ வீரர்கள், அவங்க காயமடையும் போது நேரடியாக போர்க்காலத்துக்கே சென்று டேவிட் கேம்பல் வந்து அவங்கள காப்பாற்றினாங்க. இது மாதிரி இவருடைய தைரியமானது மிக பெருமளவில் குறிப்பிடப்பட்டது. இதுக்கிடையில் 1918ஆம் ஆண்டு இந்த முதல் உலகப் போர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆனது முடிவடையுது. முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா டேவிட் கேம்பல் வந்து இராணுவத்தில் ஒரு ஆக்டிங் மேஜராக இருந்து பிரான்ஸில் இவர் ஆற்றின பங்களிப்பு, குறிப்பாக இவருடைய தைரியம், இதை பாராட்டும் விதமாக இவருக்கு மிலிட்டரி கிராஸ் MC அப்படின்ற அந்த கௌரவம் வழங்கப்படுது. இதுக்கப்புறமா என்னதான் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போர் முடிவடைஞ்சிருந்தாலும் 1919ஆம் ஆண்டு தான் இந்த ஆர்மி, நேவி, ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு எல்லாமே வந்து டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் தான் இவர் பிரான்ஸில் இருந்து 1919ஆம் ஆண்டு மறுபடியும் ஸ்காட்லாண்டுக்கே இவர் வந்து வந்துடுறாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு 1919ஆம் ஆண்டு டேவிட் கேம்பல் வந்து கிளம்பிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா
இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல். அங்கே வந்து ரால்ஃப் ஸ்டாக்மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாங்க. இந்த ரால்ஃப் ஸ்டாக்மேன் அப்படின்றவர் ஒரு பேராசிரியர், ப்ரொஃபஸர். குறிப்பாக வந்து மெட்டீரியா மெடிக்கா அண்டு ஃபார்மகாலஜி, அதாவது இந்த மருந்து தயாரிக்கிறது அந்த மருந்தியல், அதேமாதிரி மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது. இந்த 2 பாடங்களை கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக தான் அந்த ஒரு ரால்ஃப் ஸ்டாக்மேன் இருந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு உதவியாளராக 1919ஆம் ஆண்டிலிருந்து இவர் டேவிட் கேம்பல் பணிபுரிய தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1921ஆம் ஆண்டு இவர் ஒரு பாலக் லெக்சரர் இன் மெட்டீரியா மெடிக்கா அண்ட் தெரபியூட்டிக்ஸாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில். ஸோ இவர் ஒரு அந்த மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது மெட்டீரியா மெடிக்கா, அதேமாதிரி தெரபியூட்டிக்ஸ் சிகிச்சை முறை. ஸோ அந்த 2 பாடங்களை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக லெக்சரராக 1921ஆம் ஆண்டு பாலக் லெக்சரர் அப்படின்ற டைட்டிலில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதே 1921ஆம் ஆண்டு இவருடைய 32 வயதில் டேவிட் கேம்பல் வந்து மார்கரெட் லைல் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு டேவிட் கேம்பலுக்கும் இவருடைய மனைவியான மார்கரெட் லைல் கேம்பல் இவங்க 2 பேருக்குமே குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. இருந்தபோதும் கூட டேவிட் கேம்பலுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது ரொம்பவே சிறப்பாகவே போக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இது வந்து டேவிட் கேம்பலுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. இவர் வந்து ஒரு விரிவுரையாளராக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பணிபுரிஞ்சுக்கிட்டே அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் அதுதான் இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்றது. அதை டேவிட் கேம்பல் வந்து படிக்கிறாங்க. படித்து அதில் குறிப்பாக இவர் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ் அப்படின்ற ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அதை குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு முடக்குவாதம் மாதிரி. குறிப்பாக வந்து மூட்டுகளில் வலி ஏற்படுத்தும், விரல்களினுடைய மூட்டுகள், கை மூட்டுகள், கால் மூட்டுகள், கணுக்கால், பாதம் அப்படின்னு இதிலெல்லாம் வலியை ஏற்படுத்தக்கூடிய இது எதனால ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நமக்கு தேவையான செல்களையே அழிக்கிறது. ஸோ அதன் மூலமாக தான் இந்த ஒரு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ் அப்படின்ற நோய் ஏற்படும். ஸோ அதில் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1924ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் டேவிட் கேம்பல் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதுதான் ஆன் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ் அப்படின்ற அந்த டைட்டிலே இவர் சமர்ப்பிக்கிறாங்க. பிறகு இதே 1924ஆம் ஆண்டு டேவிட் கேம்பலுக்கு வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியானது வழங்கப்பட்டது. மேலும் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹானர்ஸில் இவர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக குறிப்பாக இவர் வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டஸ் அப்படின்னு இவர் எழுதி வெளியிட்ட இவருடைய MD தீசஸ் ஆய்வு கட்டுரை, அதுக்காக 1924ஆம் ஆண்டு இவருக்கு வந்து பெல்லா ஹவுஸ்டன் கோல்டு மெடலானது வழங்கப்பட்டது. ஸோ அந்த கௌரவத்தை அந்த ஒரு அவார்டை இவர் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறம் 1925ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோர் அங்கே இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அங்கே வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து இவருக்கு ராக்கஃபெல்லர் மெடிக்கல் ஃபெல்லோஷிப் ஆனது வழங்கப்பட்டது. ஸோ இதை பயன்படுத்துகிறாங்க. 1925ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோருக்கு போய் அங்கே இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில் 1926 வரைக்கும் அடுத்த ஓராண்டு டேவிட் கேம்பல் வந்து ஒரு ராக்கஃபெல்லர் மெடிக்கல் ஃபெல்லோவாக அவருடைய ஸ்டடியையும் ரிசர்ச்சையும் பண்ணாங்க. பிறகு 1926ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோரில் இருந்து அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ராக்கஃபெல்லர் மெடிக்கல் ஃபெல்லோஷிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கே வந்துடுறாங்க. இந்த முறை தொடர்ந்து இவர் வந்து பாலக் லெக்சரரின் மெட்டீரியா மெடிக்கா அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்ற பதவியில் இருந்து வந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு மருத்துவமனை, அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது கிளாஸ்கோ வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. அந்த கிளாஸ்கோ வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியில் ஒரு ஃபிசிஷியன் மருத்துவராக டேவிட் கேம்பல் நியமிக்கப்படுறாங்க. இதுக்கிடையில் 1928ஆம் ஆண்டு ஏ ஹேண்ட் புக் ஆஃப் தெரபியூட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ண உடனடியாக அந்த புக்கு வந்து பெரிய பாப்புலர் ஆகுது. அதன் மூலமாக டேவிட் கேம்பல் வந்து ஒரு மருத்துவராகவும் மருந்தியல் நிபுணராகவும் அங்கீகரிக்கப்பட தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா 1929ஆம் ஆண்டு
அந்த கிளாஸ்கோவில் இருக்கிற கிளாஸ்கோ வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அதனுடைய மருத்துவர் அப்படின்ற ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இவருடைய மனைவி அழைச்சிட்டு இந்த 1929ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு இவர் போயிடுறாங்க. பிறகு இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய பாலக் லெக்சரர் இன் மெட்டீரியா மெடிகாண்டு தெரப்பியூட்டிக்ஸ் அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு முழுமையாக 1920ஆம் ஆண்டிலிருந்து 1930ஆம் ஆண்டிலிருந்து அபர்டீனில் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அவங்களுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிகாண்டு தெரப்பியூட்டிக்ஸாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது மற்றும் சிகிச்சை முறைகள் இவைகளை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராகவே யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் 1930ஆம் ஆண்டு டேவிட் கேம்பல் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய இந்த அபர்டீன் சென்டர் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் இது வந்து அபர்டீனில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஹில் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ அந்த அபர்டீனுடைய ஃபாரஸ்ட் ஹில்லில் இருக்கிற அபர்டீன் சென்டர் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அதில் ஒரு முக்கிய பதவியில் இவர் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக 1932ஆம் ஆண்டு அந்த ஒரு சென்டருடைய டீன் ஆஃப் ஃபேக்கல்ட்டியாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ அபர்டீன் சென்டர் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அதனுடைய ஒரு டீன் ஆஃப் ஃபேக்கல்ட்டியாக 1932ஆம் ஆண்டு டேவிட் கேம்பல் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்து மருந்துகள் குறித்து ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. மேலும் அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய அபர்டீன் ராயல் இன்ஃபர்மரி அங்குமே டேவிட் கேம்பல் வந்து சில முக்கிய பணிகளில் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1936ஆம் ஆண்டு இந்த ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் அந்த ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் தரப்பில் இருந்து மீட்டிங் நடக்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் தரப்பில் இருந்து கலந்துக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக 1936ஆம் ஆண்டு டேவிட் கேம்பல் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கிடையில் டேவிட் கேம்பலுடைய அம்மாவான ஆக்னஸ் ஸ்மித் கேம்பல் அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. இதுவும் டேவிட் கேம்பலுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து தொடர்ச்சியாக டேவிட் கேம்பல் இவருடைய ஒர்க்கில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் இரண்டாம் உலகப் போரும் தொடங்கிறது. இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய பிறகு நிறைய மருத்துவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் அவங்கெல்லாம் கூட போரில் வந்து பங்கேற்றாங்க. ஸோ இதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களினுடைய எண்ணிக்கை யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் குறைஞ்சது. ஸோ இந்த 1939 டேவிட் கேம்பல் வந்து வெறும் மெட்டீரியா மெடிக்கா தெரப்பியூட்டிக்ஸ் இதனுடைய ப்ரொஃபஸராக மட்டும் இல்லாமல் ஃபார்மகாலஜி அனாட்டமி ஃபிசியாலஜி பெத்தாலஜி கிளினிக்கல் மெடிசன் சர்ஜரி அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் கூட மருத்துவ மாணவர்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு டேவிட் கேம்பல் வந்து கற்றுக் கொடுத்து வந்தாங்க. இது 1940களுக்கு பிறகும் கூட தொடர்ந்தது. இதே சமயம் டிசிப்ளினரி கமிட்டி அதனுடைய ஒரு சேர்மனாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த ஒரு டிசிப்ளினரி கமிட்டியுடைய சேர்மனாக இவர் நியமிக்கப்பட்ட பிறகு மெடிக்கல் மால் பிராக்டிஸ் அதாவது மருந்துகளை வந்து தவறாக வந்து உற்பத்தி செய்கிறது லாபத்துக்காக பண்ணுறது அல்லது சரியாக வந்து மருந்துகள் இல்லாமல் அதை வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி பல பிரச்சனைகளோட தவறுதலாக வந்து உருவாக்குறது. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை சமாளித்து அதை வந்து சரிப்படுத்துறதுக்காக டிசிப்ளினரி கமிட்டியோடைய ஒரு சேர்மனாக டேவிட் கேம்பல் நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் டேவிட் கேம்பல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேராசிரியராக இவருடைய மாணவர்களால் கருதப்பட்டாங்க. ஏன்னா இவர் நடத்தக்கூடிய பாடங்கள் அவ்வளோ எளிமையாகவும் தெளிவாகவும் இருந்தது. இதனாலேயே டேவிட் கேம்பலுடைய இவர் நடத்தக்கூடிய அந்த விரிவுரைகளாக இருக்கட்டும் இவர் நடத்தக்கூடிய மருத்துவ பாடங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து நிறைய மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணாங்க. மேலும் டேவிட் கேம்பல் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா டேவிட் கேம்பல் பொறுத்த வரைக்கும் நிறைய ஹியூமர் நிறைஞ்சவர் ரொம்ப நகைச்சுவையானவர். ஸோ இவர் மருத்துவ பாடத்திட்டங்களை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது அதை வந்து ரொம்ப நகைச்சுவையாகவும் வெளிப்படுத்தி வந்தாங்க. இதனாலேயே நிறைய மாணவர்கள் டேவிட் கேம்பல்னால ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. பிறகு 1945ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன்ல இருந்தும் போன பேராசிரியர்கள் திரும்பி வராங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது. அதுக்கு முக்கிய காரணமாக டேவிட் கேம்பல் இருந்தாங்க. அதே மாதிரி அபர்டீன் சென்டர் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்தது. அதுக்கும் டேவிட் கேம்பல் முக்கிய காரணமாக இருந்தாங்க. இவர் வந்து ஒரு ஃபிசிஷியனாக மருத்துவராக மிகப்பெரிய அளவுலையும் கொண்டாடப்பட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா
இப்போ வந்து இவர் இருக்கிறாருன்னா ஏற்கனவே ஒரு நோயாளி வந்து போயிருக்கிறாங்கன்னா அந்த நோயாளி எதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு என்ன நோய் இருந்தது, இப்போ அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய முந்தைய நோய்க்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு அந்தளவுக்கு அந்த அந்த ஒரு ரிமார்க்கபிள் மெமரி, அந்த இவர் வந்து அதை நினைவாற்றல் கொள்ளக்கூடிய அளவுக்கு இவருடைய அந்த நினைவு திறன் இருந்தது. இதுக்காக இவர் வந்து பெருமளவில் அங்கீகரிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கூர்ந்து கவனிக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு நோயாளிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது இந்த நோயாக தான் இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்துடாம கூர்ந்து கவனித்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டறிகிறது, சரியாக கண்டறிகிறது. அதுலேயும் ஒரு தேர்ந்த மருத்துவராக டேவிட் கேம்பல் வந்து இருந்தாங்க. இது மாதிரி டேவிட் கேம்பல் வந்து மிகப்பெரிய அளவில் பல்வேறு கௌரவங்களையும் பெற தொடங்குறாங்க. இவருடைய கடமைகள், இவருடைய பொறுப்புகளை இவர் ரொம்ப திறமையாகவும் வெளிப்படையாகவும் செய்கிறதன் காரணமாக அதில் குறிப்பாக 1949ஆம் ஆண்டு ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. குறிப்பாக ஆல் ஆஃப் யூகே, அதாவது ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமுக்கே ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலுடைய பிரசிடெண்ட்டாக 1949ஆம் ஆண்டு டேவிட் கேம்பல் தான் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து டேவிட் கேம்பலை கௌரவப்படுத்துறதுக்காக 1950ஆம் ஆண்டு 5 யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டது. குறிப்பாக ஆர்டினரி எல்எல்டி அப்படின்றதும் ஆர்டினரி டிசிஎல் அப்படின்றதும். இதில் எல்எல்டி அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம். இது இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ், கேனன் லா, சிவில் லா, இந்த 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் பட்டம். இதுதான் ஆனரரி எல்எல்டி அப்படின்றது. அதே மாதிரி ஆனரரி டிசிஎல் அப்படின்னா டாக்டர் ஆஃப் சிவில் லா அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் குறிப்பாக வந்து இந்த ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூலில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல், அதே இங்கிலாந்துடைய அதே இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில யூனிவர்சிட்டிஸில், குறிப்பாக வந்து இங்கிலாந்துடைய கவுண்டி டோரமில் இருக்கிற டோரம், அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டோரம், அவங்க தரப்பிலிருந்து, அது டோரம் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படும், அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரரி டிசிஎல் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற இவர் பணிபுரியக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், அதனுடைய ஆனரரி டிகிரி ஆஃப் எல்எல்டி, அந்த கௌரவ டாக்டர் பட்டம் இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ இது மாதிரி டேவிட் கேம்பல் வந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளின், அதனுடைய ஆர்டினரி எல்எல்டியை இவர் பெற்றாங்க. ஸோ மொத்தமாக இந்த டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்றது 4ம், டாக்டர் ஆஃப் சிவில் லா அப்படின்ற ஒரு கௌரவ டாக்டர் பட்டம், மொத்தமாக 5 கௌரவ டாக்டர் பட்டங்கள் இவர் பெற்றாங்க. அதில் எல்எல்டி இந்த ஒரு கௌரவமானது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளின், யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல், இந்த 4 யூனிவர்சிட்டிஸ் தரப்பில் இருந்தும் இந்த ஆனரரி டிசிஎல் இந்த கௌரவ டாக்டர் பட்டம் வந்து டோரம் யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து இவருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1951ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா, FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1951ஆம் ஆண்டு டேவிட் கேம்பல் பெறாங்க. இதை தொடர்ந்து டேவிட் கேம்பலுக்கு இன்னொரு மிகப்பெரிய கௌரவம் வழங்கப்பட்டது. அதுதான் 1953ஆம் ஆண்டு யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து இவர் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது அந்த 1953ஆம் ஆண்டு. ஸோ 1953ஆம் ஆண்டிலிருந்து தான் டேவிட் கேம்பல் வந்து சர் டேவிட் கேம்பல் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, இது வந்து கிளாஸ்கோவில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, FRCPG அப்படின்ற அந்த கௌரவத்தை இவர் பெறாங்க. மேலும் 1956ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன், அது வந்து லண்டனில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் 1956ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ், FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1956ஆம் ஆண்டு டேவிட் கேம்பல் பெறாங்க. பிறகு சில ஆண்டுகள் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா 1959ஆம் ஆண்டு டேவிட் கேம்பல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் மெட்டீரியா மெடிக்கா அண்ட் தெரபியூட்டிக்ஸ் அந்த பொறுப்பிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அதிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1961ஆம் ஆண்டு ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலுடைய பிரசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ 1949 டு 1961 இந்த காலகட்டம் வரைக்கும் ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலுடைய ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமுடைய பிரசிடெண்ட்டாக இவர் இருந்தாங்க. இதுக்கப்புறம் டேவிட் கேம்பல் வந்து பர்சனல் லைஃப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவருக்கு வந்து கால்ஃப்லையும் பில்லியார்ட்ஸ் அப்படின்ற இன்னொரு ஸ்போர்ட், இந்த 2 ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆர்வம் இருந்தது. குறிப்பாக இவர் வயதான பிறகும் கூட கால்ஃபில் தொடர்ந்து ஈடுபட்டாங்க. 1970களுக்கு பிறகும் கூட. அதில் குறிப்பாக ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற
செனட்ஸுக்கும் அதே ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற அபர்டீன், அதே ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற செனட்ஸ், இவங்க 2 பேருக்கும் இடையில் கூட மிகப்பெரிய அளவில் இந்த கால்ஃப் காம்படிஷன்லாம் நடந்தது. அதிலெல்லாம் கூட டேவிட் கேம்பல் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் வின் பண்ணவும் செஞ்சாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபருடைய டேவிட் கேம்பலோடைய மனைவியான மார்கரெட் லைல் கேம்பல் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இதுவும் டேவிட் கேம்பலோடைய மனதளவில் இவருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது. ஏன்னா டேவிட் கேம்பலுக்கும் இவருடைய மனைவியான மார்கரெட் லைல் கேம்பல் இவங்க 2 பேருக்கும் குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. ஸோ இவருடைய மனைவி இறந்த பிறகு டேவிட் கேம்பலுக்கு யாருமே இல்லை, அந்த நிலை இருந்தது. இதுக்கப்புறம் படிப்படியாக டேவிட் கேம்பலோடைய உடல்நிலையும் வந்து மோசமடைய தொடங்கியிருந்தது. இறுதியாக 1978 மே 30 அன்னைக்கு இவருடைய 89 வயதில் டேவிட் கேம்பல் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1978 மே 30 அன்னைக்கு இவருடைய 89 வயதில் டேவிட் கேம்பல் இறந்து போயிடுறாங்க. டேவிட் கேம்பல் இறந்து போன பிறகு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அங்கே வந்து டேவிட் கேம்பலோடைய பெயிண்டிங் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அது வந்து சார்ல்ஸ் ஹெமிங்வே அப்படின்ற ஒருத்தர்னால சித்தரிக்கப்பட்டது. அது இன்னைக்கு வரைக்குமே யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வால்டர் ஸ்டோன்மேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு படைப்பாளி, அவர் வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபர். அவர்னால எடுக்கப்பட்ட ஒரு புரோமைட் பிரிண்ட் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற நேஷனல் போர்ட்ரேட் கேலரி லண்டன் அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஏ மொராக்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர்னால சித்தரிக்கப்பட்ட இவருடைய ஓவியமானது ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் சேம்பரில் இன்னைக்கு வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி டேவிட் கேம்பல் வந்து இறந்த பிறகும் நினைவில் கொள்ளப்படுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் டேவிட் கேம்பல் வாழும்போது மருத்துவத்திலையும் மருந்தியல்லையும் ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட டேவிட் கேம்பல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.